அனைவருக்கும் வணக்கம். தமிழ் சினிமாவில் தன்னுடைய வெகுளித்தனமான நடிப்பால் தமிழ் ரசிகர்களின் நெஞ்சில் நீங்காது இடம் பிடித்த நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களின் பல வெற்றி படங்களில் அவருக்கு ஜோடியாக நடித்த நடிகை. தெலுங்கு திரையுலகிலும் தமிழ் திரையுலகிலும் துணை கதாபாத்திரங்களில் அறிமுகமாகி தன்னுடைய உழைப்பால் படிப்படியாக உயர்ந்து கதாநாயகியாக உச்சம் கொண்ட நடிகை பழம்பெரும் நடிகை தேவிகா அவர்கள் ஆவார். நடிகை தேவிகா அவர்கள் பற்றிய சில சுவாரஸ்யமான தகவல்களை இந்த பதிவில் பார்க்கலாம். நடிகை தேவிகா அவர்கள் நடித்த தமிழ் திரைப்படங்கள் 100க்கும் குறைவானவை. அவருடைய நடிப்பாற்றலை வெளிப்படுத்த உதவிய ஒவ்வொரு சினிமாவுமே தென்னிந்திய திரை வரலாற்றின் பொற்கால அத்தியாயம். கிடைத்த தரமான வேடங்களில் அதி அற்புதமாக வாழ்ந்து காட்டியவர் நடிகை தேவிகா அவர்கள். இன்றளவும் அனைத்து தமிழர்களின் இதயங்களிலும் நிரந்தர இடம் பிடித்தவர் நடிகை தேவிகா. நாட்டிய தாரா என்ற தெலுங்கு டப்பிங் திரைப்படம் முதலாக நடிகை தேவிகா அவர்களை தமிழக ரசிகர்களுக்கு அடையாளம் காட்டியது. 1958ஆம் ஆண்டு வெளியானது பரணி பிக்சர்ஸின் மணமகன் தேவை என்ற நகைச்சுவை திரைப்படம். இந்த திரைப்படம் பழம்பெரும் நடிகை பானுமதியின் தயாரிப்பாகும். இதில் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களும் பானுமதி அவர்களும் ஜோடியாக நடித்தனர். அந்த திரைப்படத்தில் கதாநாயகியின் தங்கையாக முக்கிய வேடத்தில் பிரமிளா என்கிற பெயரில் தமிழ் திரையுலகில் அறிமுகமானார் நடிகை தேவிகா அவர்கள். இது தேவிகா அவர்களின் 3வது திரைப்படமாகும். அதன் பிறகு நடிகை பானுமதியின் ஆதரவால் அடுத்து சிவாஜி கணேசன் அவர்களும் பானுமதி அவர்களும் இணைந்து நடித்த ராணி லலிதாங்கி படத்திலும் தேவிகா அவர்கள் இடம்பெற்றார். தேன்மொழி தேவிகா என்கிற அடைமொழியோடு சிலோன் ரேடியோ அறிவிப்பாளர்கள் நடிகை தேவிகா அவர்களை தனித்து சிறப்பித்தார்கள். சினிமா நட்சத்திரங்களுக்கே உரிய பாசாங்குகள் அற்றவர் நடிகை தேவிகா அவர்கள். ஒளிவு மறைவின்றி உள்ளத்தில் பட்டதை படபடவென்று அவர் பேசிவிடுவார். சினிமா உலகில் எடுத்த எடுப்பிலேயே கதாநாயகியாகி புகழின் உச்சிக்கு சென்றுவிடவில்லை நடிகை தேவிகா அவர்கள். ஒவ்வொரு படியாக ஏறி 1963ஆம் ஆண்டில் தமிழ் சினிமாவின் உச்சம் தொட்டவர். மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள், நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள், நடிகர் SSR அவர்கள் என்று தமிழ் திரையுலகின் முக்கிய தூண்களுடன் ஜோடி சேர்ந்த போதும் எந்தவித இமேஜும் பார்க்காதவர் நடிகை தேவிகா அவர்கள். கல்யாண்குமார், RS மனோகர், பிரேம் நசீர், K பாலாஜி, வீர திருமகன் புகழ் ஆனந்தன் என அடுத்த வரிசை நடிகர்களுடனும் தயங்காமல் இணைந்து நடித்தார். நடிகை தேவிகா அவர்களுடன் அதிக படங்களில் பங்கேற்ற ஹீரோக்கள் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களும் நவரச திலகம் முத்துராமன் அவர்களும் ஆவார்கள். தான் சினிமா நடிகையாக அறிமுகமான சூழல் குறித்து நடிகை தேவிகா அவர்களே பின்வருமாறு கூறியுள்ளார். தேவிகா அவர்களின் சொந்த ஊர் ஆந்திராவில் உள்ள சித்தூர். அவருக்கு 2 சகோதரிகள், 1 சகோதரர். அவருடைய குடும்பம் பழமையில் ஊறிய குடும்பம், ஆகவே கட்டுப்பாடுகள் அதிகம். அவருடைய வீட்டில் இருந்தவர்களுக்கு சினிமா மேல் அத்தனை நல்ல அபிப்பிராயம் கிடையாது. ஆனால் அவருடைய பாட்டிக்கு கலைகள் மீது ஈடுபாடு அதிகம். மேலும் அவருடைய பாட்டிக்கு கர்நாடக சங்கீதத்தின் மீது மிகுந்த ஆர்வம் இருந்தது. அருமையாகவும் அவர் பாடுவாராம். அப்போது ஒரு நவராத்திரி சமயம் அவருடைய பாட்டி பாட தேவிகா அவர்கள் மகிஷாசுர மர்த்தினியாக வேஷம் போட்டு நடனம் ஆடியுள்ளார். அதுவே நடிப்பு நாட்டியம் என்று அவர் எடுத்த முதல் அவதாரம். மேலும் தேவிகா அவர்களின் பாட்டிக்கு ஜோசியத்தில் அபாரமான நம்பிக்கை. அதனால் அவர் தன் பேத்தியினுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும் என்று தெரிந்து கொள்ளும் ஆசையில் குடும்ப ஜோதிடரிடம் தேவிகா அவர்களின் ஜாதகத்தை கொடுத்து பலன் பார்க்க சொன்னாராம். கலைத்துறையில் உங்கள் குழந்தைக்கு மிக பிரமாதமான பேரும் புகழும் கிடைக்கும் என்று அந்த ஜோசியரும் ஆருடம் சொல்லியிருக்கிறார். அதன் பின் சிறுமியாக இருந்த நடிகை தேவிகா அவர்களுக்கு வயலின், பாட்டு கிளாஸ் என்று வீட்டிலேயே வகுப்புகள் ஆரம்பமாயின. தேவிகா அவர்கள் ஆடல் பாடல்களில் முழு தேர்ச்சி அடைவதற்கு முன்பாகவே ஜோசியத்தில் கூறியது போல் அவர் சினிமாவில் அரிதாரம் பூச வேண்டியதாயிற்று. தேவிகா அவர்களின் உண்மையான பெயர் பிரமீளா. வீட்டில் செல்லமாக ராணி என்றும் அவரை அழைத்தார்கள். சென்னை ஐஸ் ஹவுஸில் உள்ள லேடி வெலிங்டன் பள்ளிக்கூடத்தின் முன்னாள் மாணவி
மாணவி ஆவார் தேவிகா அவர்கள். VN ரெட்டி அவர்கள் இயக்கிய புட்டிலு என்ற தெலுங்கு படத்தில் நடனமாட தேவிகா அவர்களுக்கு முதல் சந்தர்ப்பம் கிடைத்தது. அதன் பின் ரேசுகா என்ற இரண்டாவது திரைப்படம் வெளியானது. NT ராமாராவ் அவர்களுடன் தேவிகா அவர்கள் இணைந்து நடித்த முதல் திரைப்படம் இது. தெலுங்கில் இந்த திரைப்படம் மிகப்பெரிய வெற்றி அடைந்தது. இந்த திரைப்படம் நாட்டுக்கொரு வீரன் என்ற பெயரில் டப் செய்யப்பட்டு தமிழகத்திலும் பரவலாக ஓடியது. சென்னையில் ஒட்டப்பட்ட இந்த திரைப்படத்தின் சினிமா போஸ்டர்களில் பிரமீளாவை கண்டுபிடித்து விட்டார்கள் அவருடைய பள்ளி தோழிகள். வகுப்பில் அவர்களுடைய கேலி கிண்டல் தாங்க முடியாமல் தேவிகா அவர்களின் படிப்பு பாதியில் நின்றது. நடிகை தேவிகா அவர்கள் முதலாக முதலாளி என்ற திரைப்படத்தில் கதாநாயகியாக ஒப்பந்தமானார். சேலம் ரத்னா ஸ்டுடியோ MAV பிக்சர்ஸின் தயாரிப்பு அது. அந்த திரைப்பட படப்பிடிப்பின் ஒப்பனை அறையின் வாசலில் இன்று எந்தெந்த நடிகர்களுக்கு மேக்கப் என்ற பட்டியலை ஒட்டுவது அந்த திரைப்படத்தில் பணியாற்றிய உதவி இயக்குனர்களின் அன்றாட வேலை. அன்றைய தினம் அதில் தேவிகா என்று எழுதியிருந்தார்கள். ஆனால் முதலாளி படத்தில் கதாநாயகியாக நடித்து வந்த தேவிகாவின் உண்மையான பெயர் பிரமீளா. இப்படி எழுதி இருந்ததை பார்த்த தேவிகா அவர்கள், தேவிகா யாருங்கன்னு காரை விட்டு இறங்கும் போது பதற்றத்துடன் கேட்டார். தனக்கு கிடைத்த கதாநாயகி சந்தர்ப்பம் பறிபோய் விட்டதோ என்ற பீதி அவருடைய குரலில். அப்போது பிரமீளா என்கிற தெலுங்கு பெயர் வேண்டாம் என்று எண்ணி தேவிகா என்பதாக மாற்றியிருப்பதாக விஷயத்தை அவரிடம் எடுத்து கூறினார்கள். அதை கேட்ட மாத்திரத்தில் தேவிகாவின் முகத்தில் அதிர்ச்சியின் அங்க பிரதட்சணம். நீண்ட காலமாக ஷூட்டிங்கில் தேவிகா என்று கூப்பிட்டால் பதில் சொல்லாமல் மௌனமாகவே இருப்பாராம். ஏன் இப்படி இருக்கிறீர்கள் என்று வற்புறுத்தி அவருடைய கோபத்துக்கு காரணம் கேட்டாள். என்னுடைய அம்மா எனக்கு எவ்வளவு ஆசையாக பிரமீளா என்று பெயர் வைத்தார்கள். அந்த பெயரில் எனக்கு இஷ்டம் அதிகம். அந்த பெயரை போய் மாற்றி வைத்து விட்டீர்களே. என் பெயரை தேவிகா என்று நீங்கள் மாற்றியது எனக்கு பிடிக்கவில்லை என்பார் வருத்தம் கலந்த ஆத்திரத்துடன். தேவிகா அவர்களுக்கு பெரிய திருப்புமுனை என்றால் அது முதலாளி திரைப்படம்தான். அதுவே டைரக்டர் முக்தா சீனிவாசன் அவர்களுக்கும் முதல் திரைப்படம். NT ராமாராவ், சிவாஜி கணேசன், பத்மினி அவர்கள் நடித்து பிரம்மாண்டமாக சம்பூர்ண ராமாயணம் என்ற திரைப்படத்தை எடுத்த MA வேணுவின் தயாரிப்பு இது. முதலாளி திரைப்படத்தில் கதாநாயகியாக நடிக்க முதலில் நடிகை பத்மினியிடம் கேட்டுள்ளார்கள். ஆனால் அவர் பர்தேஸ் என்கிற இந்தி படத்தில் நடிக்க போய்விட்டதால் நடிகை தேவிகா அவர்களுக்கு இந்த வாய்ப்பு கிடைத்தது. நடிகர் SS ராஜேந்திரன் அவர்களும் நடிகை தேவிகா அவர்களும் ஜோடியாக முதலாளி திரைப்படத்தில் நடித்தார்கள். அந்த படம் 6000 அடி வரை வளர்ந்த பிறகு அந்த படத்தின் அதிபர் MA வேணு அவர்கள் அவர் நினைத்த மாதிரி படம் வரவில்லை என்று சொல்லி படத்தை நிறுத்திவிட்டார். இதனால் அந்த திரைப்படத்தின் இயக்குனர் முக்தா சீனிவாசன் அவர்களும் மிகுந்த வேதனைப்பட்டார். அதன் பிறகு நடிகர் SSR அவர்கள் தலையிட்டு தயாரிப்பாளருக்கு தைரியம் ஊட்டினார். அதன் பிறகே மறுபடியும் அந்த திரைப்படத்தின் ஷூட்டிங் தொடங்கியது. 1957ஆம் ஆண்டு தீபாவளி அன்று நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களின் அம்பிகாபதி திரைப்படம், மக்கள் திலகம் MGR அவர்களின் மகாதேவி திரைப்படம் ஆகிய மெகா படங்களுக்கு மத்தியில் சின்ன பட்ஜெட் படமான முதலாளி திரைப்படமும் ரிலீஸ் ஆனது. தான் முதலாக நாயகியாக நடித்த திரைப்படம் வெற்றி அடையுமா என்ற பயம் நடிகை தேவிகா அவர்களின் மனதிற்குள் வந்துவிட்டது. அவரால் எந்த தோல்வியையும் தாங்கிக் கொள்ளவே முடியாதாம். முதலாளி திரைப்படம் கண்டிப்பாக வெற்றி பெறாது என்ற அவநம்பிக்கையில் அந்த திரைப்படம் வெளியான அன்று வீட்டுக்குள்ளேயே முடங்கி கிடந்தாராம் நடிகை தேவிகா அவர்கள். சினிமாவில் ஹீரோவின் பின்னால் சைக்கிளில் அமர்ந்து ஹீரோயின் டபுள்ஸ் போவது போன்ற காட்சி முதலாளி திரைப்படத்தில் இருந்துதான் ஆரம்பமானது. முதலாளி திரைப்படம் தோல்வி அடைந்திருந்தால் அத்தோடு நடிப்புக்கு முழுக்கு போட்டிருப்பாராம் நடிகை தேவிகா அவர்கள். ஆனால் முதலாளி திரைப்படம் வசூலில் மாபெரும் வெற்றி அடைந்தது. முதலாளி திரைப்படத்திற்கு கிடைத்த பேரும் புகழும் தேவிகா அவர்களை பிரபலப்படுத்தியது. நடிகை தேவிகா அவர்களுக்கு மிகப்பெரிய முகவரியை முதலாளி திரைப்படம் ஏற்படுத்தி தந்தது. ஆனாலும் அவரால் தமிழ் திரையுலகில் உடனடியாக விண்ணை தொட முடியவில்லை. அதற்கு ஒரே காரணம் மொழி பிரச்சனை. அன்றைய நாடக உலகில் சேவா ஸ்டேஜ் மகத்தானதொரு கலைக்கூடம். சிவாஜி கணேசன் அவர்கள், முத்துராமன், பண்டரிபாய், MN ராஜம் போன்ற சாதனை கலைஞர்களின் நடிப்பு பட்டை தீட்டப்பட்ட இடம் இதுதான்.
அதன் நிறுவனர் குணச்சித்திர கலைஞர் SV சகஸ்ரநாமம் அவர்கள். சேவா ஸ்டேஜ் நாடகங்களில் நடிக்க ஒரு பெண் மிகவும் ஆர்வத்துடன் இருக்கிறார். வாய்ப்பு இருந்தால் தெரிவியுங்கள் என்று சகஸ்ரநாமத்திடம் கேட்டுக்கொண்டார் ஜெமினி ஸ்டுடியோவின் காஸ்டியூமர் ராமாராவ் அவர்கள். அவர் மூலமே தேவிகா அவர்கள் சகஸ்ரநாமம் அவர்களுக்கு அறிமுகமானார். அதன் பின் சேவா ஸ்டேஜின் கண்கள் நாடகம் சினிமாவான போது தேவிகாவை அதில் நடிக்க அழைத்தார்கள். ஆனால் தேவிகா அவர்களை பார்த்ததும் ஏனோ அவரை திருப்பி அனுப்பிவிட்டார் SV சகஸ்ரநாமம் அவர்கள். ஆனால் எதிர்பாராத விதமாக நடிகை தேவிகா அவர்களுக்கு ஏற்றத்தை வழங்கி சிறந்த நடிகையாக உருவாக்கியதும் அதே சேவா ஸ்டேஜ் தான். சேவா ஸ்டேஜ் ஆர்டிஸ்ட் MN ராஜம் அவர்கள் சினிமாவில் பிரபலமானதால் அவர்கள் நடித்துக் கொண்டிருந்த ஹீரோயின் ரோலில் நாடகங்களில் நடிக்க தேவிகா அவர்களை ஒப்பந்தம் செய்தார் SV சகஸ்ரநாமம் அவர்கள். முதலாளி திரைப்படத்தின் வெற்றியால் சகஸ்ரநாமம் அவர்களால் தேவிகா அவர்கள் மீண்டும் சேவா ஸ்டேஜுக்கு திரும்ப அழைக்கப்பட்டார். அதன் பின் தமிழை சத்தம் போட்டு பேசி பழகி சீக்கிரத்திலேயே நாடக புகழ் தேவிகா ஆகிவிட்டார். நாடக அனுபவம் தேவிகா அவர்களுக்கு கற்றுத்தந்த பரிசு. ஒழுங்காக அவருக்கு தமிழ் பேச வந்தது. அதற்கு காரணம் SV சகஸ்ரநாமம் அவர்கள் கொடுத்த பயிற்சி. இவ்வாறு தேவிகா அவர்களே கூறியுள்ளார். தெலுங்கு சினிமா உலகில் ரேசுகா திரைப்படத்திற்கு பிறகு மீண்டும் ND ராமாராவ் அவர்களுடன் ஜோடி சேரும் அதிர்ஷ்டத்தை தேவிகா அவர்களுக்கு வழங்கியது சபாஸ் ராமு என்ற திரைப்படம். மிக துணிச்சலுடன் அந்த திரைப்படத்தில் 10 வயது குழந்தைக்கு தாயாராக தாலாட்டு பாடினார் இளம் ஹீரோயினியான தேவிகா அவர்கள். NTR தேவிகா ஜோடியை ரசித்து மாபெரும் கூட்டம் கூடியது. சபாஸ் ராமு திரைப்படம் சக்கை போடு போட்டது. ஆனால் தமிழில் தனக்கு ஒரு திருப்பம் ஏற்படாதா என்று ஏங்கிய தேவிகாவின் தலையெழுத்தை 1961ஆம் ஆண்டு வெளியான பாவ மன்னிப்பு திரைப்படம் அடியோடு மாற்றி எழுதியது. நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களுக்கு இணையாக ஈடுகொடுத்து நடிக்க இன்னொரு நாயகி கிடைத்துவிட்டார் என்று பாவ மன்னிப்பின் மகத்தான வெற்றி நிரூபித்தது. பாவ மன்னிப்பு திரைப்படத்திற்கு பிறகு தேவிகாவின் புகழை சிகரத்தில் ஏற்றி வைத்தது நெஞ்சிலோர் ஆலயம் திரைப்படம். நெஞ்சிலோர் ஆலயம் படப்பிடிப்பு முடிந்த பிறகு விநியோகஸ்தர்களுக்கு போட்டு காட்டப்பட்டது. அநேக முறைகள் திரையிட்டு காட்டியும் அந்த படத்தை வாங்க ஆள் இல்லை. கடைசியில் வேறு வழியின்றி அந்த திரைப்படத்தின் இயக்குனர் ஸ்ரீதர் அவர்களே சென்னை கேசினோ திரையரங்கத்தில் அந்த திரைப்படத்தை ரிலீஸ் செய்தார். சிறந்த திரைப்படம் என்கிற பெயருடன் நெஞ்சிலோர் ஆலயம் திரைப்படம் கேசினோ திரையரங்கத்தில் மட்டும் 1.5 லட்சம் ரூபாய் வசூல் செய்தது அன்றைக்கு. அதன் பின் தேவிகாவின் பக்கம் காற்று பலமாக வீச தொடங்கியது. தெலுங்கில் தேவிகாவின் ராசியான பட கம்பெனியாக நகாதா பிலிம்ஸ் வெற்றி நடை போட்டது. அப்போது சுந்தர்லால் நகாதாவின் பேனரில் NTR தேவிகா அவர்கள் ஜோடி சேர்ந்த அத்தனை படங்களும் வெள்ளி விழா கொண்டாடின. தெலுங்கு திரையுலகில் தேவிகா அவர்களும் ND ராமாராவ் அவர்களும் வெற்றிகரமான ஜோடியாக வலம் வர சபாஸ் ராமுடு திரைப்படமே அஸ்திவாரம். தேவிகா அவர்களை இந்திக்கும் அழைத்து சென்றது சுந்தர்லால் நகாதாவின் சாந்தி நிவாசம் என்ற திரைப்படம். சாந்தி நிவாசம் ஓஹோவென்று ஓடியது. அந்த படத்தின் வசூலை கவனித்த ஜெமினி ஸ்டுடியோவின் SS வாசன் அவர்கள் அந்த திரைப்படத்தை இந்தியில் எடுக்க ஏற்பாடு செய்தார். அந்த இந்தி திரைப்படம்தான் கரானா. கரானா திரைப்படத்திலும் தேவிகா அவர்களே கதாநாயகியாக நடித்தார். சாந்தி நிவாஸ் திரைப்படத்தை விட பல மடங்கு கரானா திரைப்படம் வசூலித்தது. இந்த படம் வடக்கே வருஷ கணக்கில் ஓடி பொன்விழா கொண்டாடியது. மும்பையில் தேவிகா அவர்களுக்கு நல்ல வரவேற்பு கிடைத்தது. ஆனால் தமிழ் தெலுங்கு என்று இங்கேயே அவர் பிஸியாக இருந்ததால் தொடர்ந்து நிறைய இந்தி சினிமாக்களில் அவரால் நடிக்க முடியாமல் போனது. நடிகை தேவிகா அவர்கள் மிக அதிக படங்களில் நடித்த ஆண்டு 1963ஆம் ஆண்டு. அந்த வருடத்தில் அவர் நடித்த திரைப்படங்கள் மக்களின் நினைவில் நீங்காத இடம் பிடித்தன. சீஸ் பரிஸ் என்ற பெயரில் வெளியாகி தோல்வி அடைந்த வங்காள சினிமாவின் தழுவல் கவியரசர் கண்ணதாசனால் வானம்பாடி என்ற திரைப்படமாக தயாரிக்கப்பட்டது. அந்த திரைப்படம் தமிழில் வெற்றி பெற்ற ஒரே காரணம் தேவிகா தான். 1963ஆம் ஆண்டு மார்ச் 9ஆம் தேதி இந்த திரைப்படம் திரைக்கு வந்தது. இந்த திரைப்படத்தை இயக்கியவர் ஒளிப்பதிவாளர் டைரக்டர் GR நாதன் அவர்கள்.
காத்திருந்த கண்கள் திரைப்படத்தில் இரட்டை வேடங்களில் நடித்திருந்த சாவித்திரி அவர்களுக்கு பிறகு இரட்டை வேடங்களில் நடிக்கும் வாய்ப்பு வானம்பாடியில் தேவிகா அவர்களுக்கு வாய்த்தது. சிவகங்கை சீமை, கவலையில்லாத மனிதன் ஆகிய சொந்த படங்களின் படுதோல்வியால் அன்றாடம் கடன் தொல்லையில் சிக்கி தத்தளித்தார் கவிஞர் கண்ணதாசன் அவர்கள். அதன் பிறகு கோவை செழியனுடன் இணைந்து சுமை தாங்கி என்ற படத்தை தொடங்கினார் கவிஞர் கண்ணதாசன் அவர்கள். இயக்குனர் ஸ்ரீதர் அவர்கள் இயக்கிய சுமை தாங்கி திரைப்படம் கவியரசர் கண்ணதாசனுக்கு நல்ல வருவாயை தேடி தந்தது. ஆனாலும் அசல் மலையளவு பாக்கி இருப்பதாக பைனான்சியர்கள் வழக்கு போட்டனர். கோர்ட்டு படிகளில் ஏறிய நேரம் போக கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் தயாரித்த படம் வானம்பாடி. சின்னப்பா தேவர் அவர்கள் வானம்பாடி திரைப்படத்தை பார்த்துவிட்டு பாராட்டியதோடு நிற்காமல் அந்த திரைப்படத்தை நல்ல விலைக்கும் விற்று கொடுத்தார். வானம்பாடி திரைப்படத்தின் வெற்றியால் கவிஞர் கண்ணதாசன் அவர்களின் துக்கம் தீர்ந்தது. தமிழ் திரைப்பட உலகின் முதல் பிரம்மாண்டமான திரைப்படமான சந்திரலேகா திரைப்படத்தில் சர்க்கஸ்காரியாக நடித்த TR ராஜகுமாரி அவர்களுக்கு பின்னர் குலமகள் ராதை திரைப்படத்தில் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களுடன் பார் விளையாடும் வித்தியாசமான வேடம் தேவிகாவுக்கு. அந்த திரைப்படத்தில் மக்கள் திலகம் MGR அவர்களுடன் தேவிகா அவர்கள் ஜோடியாக நடித்த ஒரே திரைப்படம் ஆனந்த ஜோதி என்ற திரைப்படம். PS வீரப்பா அவர்கள் இந்த திரைப்படத்தை தயாரித்தார். தமிழ் சினிமாவின் முதல் கனவு கன்னியான TR ராஜகுமாரி அவர்களுடன் இணைந்து நடிக்கும் அரிய சந்தர்ப்பமும் தேவிகா அவர்களுக்கு கிடைத்தது. இயக்குனர் ஸ்ரீதர் அவர்களின் 3 திரைப்படங்களில் தொடர்ந்து நாயகியாக நடித்த பெருமை தேவிகா அவர்களுக்கு மட்டுமே உண்டு. ஒவ்வொரு திரைப்படமும் முடியும் தருணத்தில் அந்த யூனிட்டில் வேலை செய்த தொழிலாளர்கள் அத்தனை பேருக்கும் தன் கையில் இருந்த பணத்தை பகிர்ந்து கொடுப்பார் தேவிகா அவர்கள். அபாரமான நடிப்பு திறமையோடு இயற்கையிலேயே இளகிய மனமும் கொண்டவர் தேவிகா. நடிகை தேவிகா அவர்களின் வளர்ச்சிக்கு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு 1964, 1965, 1966 ஆகிய ஆண்டுகளில் தேவிகாவின் படங்கள் பெரும்பாலும் அவர் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களுடன் இணைந்து நடித்ததாகவே அமைந்தது. மறக்க முடியுமா என்ற திரைப்படத்திற்கு பிறகு தமிழில் தேவிகா அவர்கள் நாயகியாக நடித்த திரைப்படங்கள் 1968 ஆண்டில் வெளிவந்த தெய்வீக உறவு, தேவி ஆகிய திரைப்படங்கள். தெய்வீக உறவு படத்தில் தேவிகாவுக்கு சீதா, கீதா என இரட்டை வேடங்கள். அவருக்கு ஜோடி மக்கள் கலைஞர் ஜெய்சங்கர் அவர்கள். இவர்கள் இருவரும் இணைந்து நடித்த ஒரே திரைப்படம் தெய்வீக உறவு. AK வேலன் அவர்கள் தயாரித்து இயக்கிய திரைப்படம் தேவி. தேவிகா அவர்களின் ராசியான ஹீரோ முத்துராமன் அவர்கள் நடித்தும் இந்த திரைப்படம் ஓடவில்லை. 1968 ஆண்டுக்கு பிறகு தெலுங்கு சினிமாவில் முன்னணி நாயகியாக தன் முழு கவனத்தை செலுத்த தொடங்கினார் நடிகை தேவிகா அவர்கள். அதோடு தமிழில் அவருடைய ஹீரோயின் எபிசோட் நிறைவு பெற்றது.